ஹாய் மக்களே, காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 6 o'clock ஆகுது. நாங்கள் எல்லாரும் மதுரைக்கு போகிறோம். வந்துட்டுருக்குடி, அவன் எடுத்துகிட்டு வரான். நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு கிளம்பி விட்டோம். ஓகே, மதுரையில் போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசிக்கலாம் அப்படிங்கிறது பிளானு. கடவுள் அருளில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய அத்தை பையனுக்கு வந்து கல்யாணம். மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்காக தான் மதுரை போகிறதுக்கு ஆக்சுவலாக ஒரு சான்ஸ் கிடச்சிது. அத்விகா இஸ் ரெடி. நம்ம பார்க்கலாம். ஆட்டோ வந்து விட்டது, நம்ம ஏறி போயிட்டு பார்க்கலாம். இப்போ காவேரி பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் அனிரோத். அதித்தி குட்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்னு சொல்லலாம். ஒரு 2-3 கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நான் வந்து லைவ் போடணும் ட்ரை பண்ணுறேங்க. பட் எங்கள் ஃபோனில் அந்தளவுக்கு டேட்டா இல்லையா, அதனால லைவ் கரெக்டாக வரமாட்டேது, கிளியராக இல்லை. இது திரும்ப வரலாம். அது எக்ஸ்ட்ரா ரேம் வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணலாம். கரெக்ட், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு நான் போகிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் லைவ் போனால் என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல. நானே லேப்டாப்பில் இந்த மாதிரி 1 TB மாற்றிடலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே சரிங்க, நம்ம ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்காங்க அவங்களாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டேஷன் வந்தாச்சு. போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிட்டி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். மதுரைக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் என்ன, டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அன்ரிசர்வேஷன் கோச்சில் தான் ஏற போகிறோம். ஜஸ்ட் 2 hours பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை போயிடலாம். மக்களே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எதுவும் சாப்பிடல. வெளிலையே வரப்போ வாங்கணும்னு நினச்சோம். பட் டைம் ஆகிடுச்சு, வந்துட்டோம். குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னா பூரி வாங்கியிருக்கோம். அந்த பையன் பாருங்களேன், கவரை எப்படி எவ்வளோ அழகாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. பூரி இருக்குது, கூடவே வந்து மசாலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ வடை வாங்கியிருக்கிறாங்க. வடை மசாலுக்கு பதிலாக இதுக்கு என்ன கொடுக்குறாங்க? வச்சுருக்கேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் பை வந்து எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது. வாட்டர் பாட்டில் பை அன்றைக்கி அப்படி தான் சரண் சிட்டி மாலுக்கு போயிட்டு என்னாச்சுன்னா வாட்டர் பாட்டிலாம் உபர் ஆட்டோவில் விட்டுட்டோம். இன்றைக்கி காலத்தால் வரப்போ அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கட்டப்பையில் வச்சுருந்தோம். குழந்தைங்களுக்குலாம் வேணும்னா அதையும் ஆட்டோவில் விட்டு இறங்கிட்டோம். திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் என்னன்னே தெரில, கொஞ்ச நாளாக என்னை ரொம்ப சதி பண்ணிகிட்டே இருக்குது. மறந்துடுறேன், ஏன்னே தெரில. மற்ற எல்லா பேக்கையுமே எடுத்துக்கிட்டேன், அந்த வாட்டர் பாட்டில் பேக்கை மட்டும் மறந்துட்டேன். அப்புறம் அவர் திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அத்விகா? மக்களே மதுரை நெருங்கி விட்டோம். வைகை யாரு பாருங்க. ஒரு 5 minutes இறங்கிடுவோம். அதித்தி ஹாய். தூங்கினியா? நல்லா தூங்கினியா? சொல்லு, ஏன் அழற? தூங்கத்துல எழுந்தி அதிசயம் ஆனால் உண்மை. அனிருதே தூங்கிவிட்டான். ஏன் அழுகிறாய் மகளே? இந்த ட்ரெயின் தானே? ஆமா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 7:15 ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ டைம் வந்து 9:30 ஷார்ப்பாக நம்ம வந்து மதுரை ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போக போகிறோம், மதுரை கோவிலுக்கு.
மதுரை கோவிலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இறங்கி நம்ம ஆட்டோவில் வந்துட்டோம். ஸ்டேஷனில் இறக்கிட்டு அம்மா அப்பாவெல்லாம் மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றி விட்டுட்டோம். ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கோவிலுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு வந்து கோபுரம் காட்டுறேன். உள்ள ஆக்சுவலாக வந்து ஃபோன்ஸ் அலௌடு இல்லையா. ஸோ பிளான் என்னென்னா ஃபோனை சரண்டர் பண்ணிட்டு தான் நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். பாருங்க நம்ம கோவிலில் இருக்கோங்க. பாருங்க கோபுரம். ஆக்சுவலாக வந்து மதுரையில் வந்து இப்போது கும்பாபிஷேகம் நடக்க போகிறது போல இருக்குது. அதுக்காக வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கும்பாபிஷேகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆசை அம்பாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் வெரி என்ன சொல்கிறது பிளெஸ்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்க இதுதான் வந்து கோபுரம். கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அதுக்காக வந்து வேலைகள் நடந்துட்டுருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். கோபுரத்துலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து மொபைல் கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பலுக்குமே வந்து கவுண்டர் இருக்குது. செப்பல் கவுண்டர் ஃப்ரீ தான். நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ்லாம் வச்சுக்கலாம். ஹாய் மக்களே, சூப்பராக போயிட்டு அம்பாளை சிவனெல்லாம் சேவிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ ஃபோனை நான் வச்சுட்டு போயிட்டேன். சீரியஸாக வந்து ஒரு 2.5 hours ஆச்சு 2 சன்னதியும் சேவிக்கிறதுக்கு. எனக்கு நல்ல கும்பலாக வேறு இருக்குது. மற்ற விஷயங்கள்ல நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அபிஷேகம் கூடிய விரைவில் நடக்கும். அப்போ பார்க்கலாம். உள்ளே நிறையா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. கோவிலோட திருப்பணிகள். இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் ரோடு. அங்கே அந்த கார்னரில் போனீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இதுதான் அந்த வீதி. இங்கே கிரி ட்ரேடர்ஸ் இருக்குது. அனிருத் பாட்டு புக்கு கேட்டான். நம்ம பாட்டு புக் மட்டும் வாங்கிப்போம். அப்புறம் தாழம்பூ குங்குமம் வாங்கியிருக்கேன். மதுரையில் அந்த குங்குமம் ரொம்ப ஃபேமஸ். நல்ல மணமாக இருக்கும். ஆட்டோலே போயிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரி ட்ரேடர்ஸ்குள்ளே இருக்கிறோம். எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. பூஜை சாமான்கள்லாம் வேணும் அப்படின்னா இங்கே வரீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது. மேலே விளக்குகள்லாம் இருக்குது பாருங்கள். கீழே அழகாக குட்டி குட்டியாக நெய்வேத்தியத்துக்கான கப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது. பூஜைக்கெல்லாம் இருக்க வேண்டிய கப்ஸ் எல்லாம் இருக்குது. குங்குமச்சுமழை இருக்குது. கீழே சந்தன பேலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், தூபம் காட்டுறதுக்கும் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த மனைகள்லாம் இருக்குது. அப்புறம் திரி, ஊதுபத்தி, சந்தனம், சூடம் எல்லாமே இருக்குங்க. இல்லாததே இல்லை. இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்ல சூப்பரான கடை, நல்ல பெருசாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நடாக்கண்ணா பூநூல் நாம இருக்குது. இல்லைம்மா இருக்குது, ஆற்றுல இருக்குவா. போலாமா? அப்போ ஐஸ்கிரீம் வாங்கலாம். அப்போ அந்த கடைக்கு ஓடு அதித்தி. சுவாமியெல்லாம் சேவிச்சுட்டு அவன் புக்கு கேட்டான். காமி அந்த புக்கு. இந்த புக்கு மட்டும் வாங்கிட்டு பாட்டு புக்கு அனிருதோடது கிழிஞ்சிருந்தா, அதனால நாங்கள் ஒரு புது பாட்டு, அதனால அப்படியே புது புக்கு வாங்கி வளம் போட போகிறாளாம். அப்போ இங்கே வந்து தான் வாங்கணும்னு வாங்கியிருக்கா. ஆட்டோ எது இருக்கும். இந்த ஆட்டோ வந்து இந்த சேர் ஆட்டோ இருக்கும்ல, மேலே கீழே உட்காடுறது அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் பெரம்பலூரில் காலேஜ் படித்தேன். அங்கே வந்து புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ், பழைய பஸ்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஆட்டோவை காட்டுறேன். ஆட்டோவா கீழே பாருங்க. அனிருத்து, ஸ்ரீதர், குட்டிகாரனுக்கு இதில் உட்காந்துருக்காங்க. நாங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ். So we are sitting on the top. These are poor. So sitting down. நான் எது முறைக்கிற ஆக்டிவிட்டிங்க இல்லை. பாவனியே ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு என்னை வந்து பெரிய மனசு பண்ணி நீ ஒயிட்டு போட்டிருக்கேன், கீழே உட்காந்து அழுக்காயிடும், மேலே உட்காருன்னு சொன்னான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். மக்களே, நம்ம மண்டபம் வந்தாச்சு. சாப்பிட போகிறோம். கோஸ் பொரியல், கூட்டு, பச்சடி, பாயசம், சாதம், நெய் விட்டுருக்கு. இப்போ நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக நம்ம இப்போ சாப்பிட போகிறோம்.